எழுதி கொடுக்கும்போது அங்க எழுதியிருக்கோம். அதோட ஏதாவது இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உயிர் போகாம ஏதாவது அசம்பாவிதம்னா லத்தி சார்ஜ் பண்ணாங்கல்ல, லத்தி சார்ஜ் பண்ணி நிறுத்தினாங்க. விஜய் உள்ள வந்தோடனே கூட தேங்க்ஸ் சொன்னாரு. காரணம் என்னன்னா விஜய் உள்ள வர வந்து கூப்பிட்டு வந்தாங்க இல்லைங்களா. இந்த கிரவுண்டை உளவுத்துறை விஜய் வர்றது வந்து 7 மணிக்கு இல்லைங்களா. இது பாலிடிக்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல யாரு நம்ம என்ன இல்ல நீங்க என்ன இந்த விஜயோட அந்த ஆளுகனாலதான் சொல்றோம். என்ன ஒன்னே ஒன்னு சொல்றோம், நீங்க இப்படி எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, எது பண்ண போறீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கட்சி நடத்துறவங்களும் சரி, நடத்த போறவங்களும் இல்ல இதுக்கப்புறம் நடத்த போறவங்களும் சரி, மனுஷ உயிரை கொஞ்சம் மதிங்க. நீங்க சினிமா நடிகர்னு தான் அவ்வளவு ஜனமும் பார்க்க வந்தாங்க. நான் ஒன்னும் தெளிவா சொல்லுவேன், நீங்க அரசியலுக்கு வர போறீங்க, நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறீங்கன்னா யாரும் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. என்ன நானே அதே தான் காவல்துறைக்கு என்ன சொல்றேன், காவல்துறைக்கு திமுக காவல்துறை கேட்டு நம்ம சினிமா பார்க்க போறோம். இந்த மாதிரி வந்தா ஒழுங்குமுறையா நடக்காதுன்னா காவல்துறை இதை தடுத்து நிறுத்துங்க. சினிமா தியேட்டர் வாசல்ல ஒவ்வொரு காவல்துறை நின்று நீ இது விஜய் படம் நீ போய் பார்த்தா அவனை நீ அந்த கடையை பத்தி உள்ள அமிச்சாங்க. நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம உள்ள போறோம். சினிமா தியேட்டர் உள்ள எவ்வளவு மெதி வாங்குறோம், எவ்வளவு இடி வாங்குறோம், எவ்வளவு அடி வாங்குறோம். யாரையாவது சொல்லி போய் சொன்னமா? எத்தனை சினிமா தியேட்டர் உள்ள எவ்வளவு நானும் ஒரு காலத்துல விஜய் படத்தை பார்க்கறதுக்கு என் பிள்ளைங்க எல்லாம் இடுப்புல தூக்கின்னு போனவதான்.